சோழன் நிலா ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழனை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம இந்த ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்லி தெரியாம பயங்கரமா அப்செட் ஆகி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. வீட்டுல இருக்கிறவங்களையுமே அவங்கள வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காயத்ரி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சோழனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கூடவே அவங்க அப்பாவுமே அதற்கு சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா தெரியலையா? என் மனசு உங்களுக்கு புரியாதா? நான் நிலா கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? எப்போதுமே தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லி நிலா மேல பாசமா இருப்ப. இப்ப அந்த நிலாவோட வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாம நீ ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட அவ வாழ்றதுக்கு தனியா வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணி வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சேரனுமே சொல்றாங்க. ஆனா மனசுக்குள்ள என்னவோ அவங்க சிரிச்சுக்க தான் செய்யறாங்க. ஏன்னா சோழனை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இருந்தாலுமே சோழனுக்கு புரியல அப்படிங்கறதால அவங்க ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. ரூம்குள்ள போயுமே கண் கலங்கி அழதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ண தவறை இப்ப அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்லி தெரியாம வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வர சமயத்துல நம்ம வீட்டுல இருந்தா தானே காயத்ரி கூட நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நாம ஏன் இந்த வீட்டுல இருக்கணும், நம்ம வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி போக ட்ரை பண்றாங்க. ஆனா பாண்டியன், சேரன், அவங்க அப்பா கணேசன் 3 பேருமே அவங்கள போக விடாம தடுத்துடுறாங்க. இப்ப நிலாவுமே அந்த பொண்ணை உட்காந்து பேச வைக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கை என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிறதால நிலைமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சோழனை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 வாரமா தெரியும். அவர் என் கூட இருக்கிறப்ப என்ன ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க வச்சாரு, நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 வாரம் தெரிஞ்ச ஒருத்தங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பாருங்க, நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர் பாருங்க எவ்வளவு கூலா இருக்கிறாங்க. உங்களை சமாதானப்படுத்த கூட இல்ல, போனை கூட அட்டன் பண்ணாம இருக்கிறாரு. அவருக்காக நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்ப காயத்ரியுமே ஓரளவு சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நிலா ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்கமிங்ல சோழன், நிலா 2 பேரும் சேர்ந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.